ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வேறு மாதிரியான கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தால் கடைசி ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் நேற்று நைட் எல்லாம் சும்மா சொந்த கதை சோக கதை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் குறிப்பாக நம்ம கலையரசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் அவருக்கு பாயாசத்தை போட்டிருந்தாங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நான் இனிமேல் வசிய பூஜையை போட்டுற வேண்டியதான் நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது என்ன பூஜை செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரில. நான் இதுதான் சொன்னேன், அந்த மேஜிக்கு பிளாக் மேஜிக்னு சொல்லிட்டு வெளியே விஜய் சேதுபதிக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. அதாவது கலையரசன் அவர்களை வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லா வித்தைகளும் தெரியும், திடீர்னு கூடு விட்டு கூடு பாயிறேன் அப்படின்ற மாதிரி எங்கெங்கேயாவது போயிட்டு வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு வட்டம் நாலுலேருந்து என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருன்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி ஓப்பனாகவே நான் வசிய பூஜை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறார். அப்படிங்கிறப்ப நிஜமாகவே ஹீ இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை இந்த ஷோவில் தொடர்வது அப்படிங்கிறது மிச்சம் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குமா? ஏன்னா அது உண்மையோ பொய்யோ இப்படிப்பட்ட ரிஸ்க் விஜய் டெலிவிஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா விஜய் சேதுபதி அதை என்கரேஜ் பண்ணுறாரு. எனக்கு முடி வளர வச்சிரு, எனக்கு முடி கம்மியாக இருக்குது, நீ வந்துட்டுனா எனக்கு மந்திரம் போட்டுனா முடி வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது இப்போ ஓப்பனாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இவனை எவிக்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பிகாஸ் இது அவன் உண்மை அப்படின்ற மாதிரி தான் அவர் நம்புகிறாரு. பட் எல்லாத்துக்கும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இந்த இடத்தில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் பெருசாகவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை. ஸோ வீடை பிரிச்சிருக்காங்க, டீலக்ஸு, பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்னலாம் கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தா தான் தெரியும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நேற்று நிகழ்வுகள் ரம்யா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ். அவங்க நான் வீட்டில் அப்படி இருந்தேன், 2 நாள் சண்டை போடாமல் இருந்தது, இங்கே தான் எங்கள் வீட்டில் தான் பயங்கரமாக சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் கேரக்டர்லாம் இன்னும் ரம்யாவுக்கு வர ஆரம்பிக்கல. இந்த பவர் கொடுத்தோடனே குறிப்பாக ரம்யாவுடைய கேரக்டர் வெளியே வருதுன்னு பார்க்க முடியுது. அடுத்து நம்ம திவாகரோடைய அலப்பறை, எப்பா சாமி அப்படின்ற மாதிரி, நீ வாட்டர் மிலன் ஸ்டாரா இல்லை எந்த ஸ்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கூடையும் ரேம்ப் வாக் போகிறதா இருக்கட்டும், உட்காந்து பேசி நான் தற்பெருமை தடாலடியாக அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தார். அப்புறம் ஆதிரை அவர்களுடைய அந்த கன்வின்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதாவது இன்னொருத்தவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணுறது, பிக் பாஸே கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்களாம் திவாகர்னு ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ஷோக்கு அது தகுதி இல்லை, அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையை பேசுனாங்க. உண்மைதான், திவாகர் அவர்களுக்கு இந்த ஷோவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது. பட் அவர் ஆடிஷன் எடுத்து தான் வந்திருக்காரு, சும்மா வரல. இல்லை, அந்த ஷோவில் ஆடிஷன் இருக்கும், அதை பாஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அது குவாலிட்டி தான், குவாலிட்டி இல்லாமல் இல்லை. பட் ஆதிரை அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சது அப்படிங்கிறது எபிசோடில் நேற்று அனல் பறந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி யாருமே பிக் பாஸுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆன்சரை இல்லை ஒரு கொஸ்டினை எழுப்புனதே கிடையாது அப்படிங்கிறது தான். அதை ஆதிரை சொன்னப்போ பிக் பாஸை மிரண்டு போயிட்டான். ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எந்த வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாமா, நீங்கள் பிக் பாஸில் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ எந்த தகுதியும் இல்லாமல் இந்த ஒரு நபர் இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணதெல்லாம் ஹைலைட்டாக இருந்தது. அதே மாதிரி விஜய் சபரி பார்வதியை அடித்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த விஜய் சபரியையும் விக்ரமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல கண்டஸ்டன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் தெரியுமா. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் அவங்க ஓப்பனாக ஆக மாட்டாங்க. இப்போ சபரிலாம் கொஞ்சம் நல்லா பயப்படுறாப்புல, விக்ரம்லாம் ரொம்ப சேஃப் கேம் விளாட்றாரு. ஸோ அதனால் நல்லா ஓப்பனாக ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாண்டாங்கன்னா அடுத்து நம்ம பேசுவோம். அதுக்குள்ளேயும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. துஷார் எடுத்துக்கிட்டு அவருடைய இண்டிவிஜுவல் கேம் இருக்கோ இல்லையா, அரோரா கூட சுற்றி ஓடிடுறதுலேயே டைம் போயிடுது. கலையரசன் போட்டு உடச்சிட்டேன். நானாச்சும் எங்கேயாவது எல்லாருக்கிட்டையும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, நீ அரோரா பின்னாடி சுற்றிட்டு வரடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாருடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒரு நாள்லேயே இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இந்த டைமென்ஷனில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னங்க, மற்றபடி வேறு எந்த கண்டென்ட்டும் ஒரு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணல. ஏன்னா இந்த சீசன் ஹவுஸ்லாம் வேறு ஏதாவது சீசன் கண்டஸ்டன்ஸுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கேக் வாக் மாதிரி அடித்து நகர்த்திருப்பாங்க. பட் இவ்வளோ தூரம் பவர் கொடுத்த பிறகு நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறாங்க, பேக்கப் சாங்லாம் இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ரூல்ஸ்லேருந்து எப்படி டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க பிக் பாஸ் ஹவுஸுக்கு கண்டஸ்டன்ஸ்க்கு டார்ச்சர் பண்ணுறாங்க,
எப்படி அதை பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த சீசன் தேருமா தேராதா அப்படிங்கிறது தான். ஸோ மற்றபடி இந்த அகோரி கலையரசன் அப்படின்றவர் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னமும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சினிமா வரைக்கும்